அடுத்து வெள்ளையருடைய ஆட்சியை நமக்கு பெரும் பாக்கியம் என்று சொன்னார் என்றும் பி ஜைனுலாப்தீன் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது அவர்கள் சொன்னது உண்மைதான். நாங்கள் எதை அவர்கள் சொன்னார்களோ அதை உண்மை என்று ஒப்புக்கொண்டு விடுவோம். ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் அவர்கள் வெள்ளையருடைய ஆட்சியை, ஆங்கிலேயருடைய ஆட்சியை ஒரு பாக்கியம் என்று அவர்கள் சொன்னது உண்மைதான். ஆனால் அதற்கு என்ன காரணம் என்பதை சிந்திக்க வேண்டும். அதற்கு முக்கிய காரணம், அந்த ஆங்கிலேய அரசாங்கம் மார்க்கத்தை பொறுத்த அளவில் கிறிஸ்தவ மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாத்தை பரப்புவதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமையை மக்களுக்கு முன்னால் எடுத்து கூறுவதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. இஸ்லாமிய இறை வணக்கங்களை மேற்கொள்வதில் எந்த தடையும் விதிக்கவில்லை. அவர்கள் தோன்றிய காலத்தில் அதற்கு முன்பு சீக்கிய அரசாங்கம் இருந்தது பஞ்சாபில் சீக்கிய அரசாங்கம் இருக்கும்போது முஸ்லிம்களுக்கு எதிராக மிகவும் அவர்கள் தொல்லை கொடுத்தார்கள். இறை வணக்கங்களை செய்யக்கூடாது என்றெல்லாம் தடை விதித்தார்கள். பாங்கு சொல்லக்கூடாது என்று தடை விதித்தார்கள். இவர்கள் முஸ்லிம்கள் பாங்கு சொல்வதன் காரணமாக எங்களுடைய வீட்டில் உள்ள பொருள்கள் எல்லாம் கெட்டு போய் விடுகின்றன என்றெல்லாம் அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். இந்த வழக்கு ஆங்கிலேயிடம் வருகின்றது. அப்போது அவர்கள் பார்த்து, எங்கே நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், உணவுப் பொருட்கள் கெட்டு போகிறதா என்று பார்ப்போம் என்று அவர்கள் வழக்கு நடக்கும்போது நீதிமன்றத்திலேயே ஒருவரை பாங்கு சொல்ல சொன்னார்கள். பிறகு எந்த விதமான கெடுதலும் ஏற்படவில்லை, எனவே நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள் என்று சொல்லி அந்த சீக்கியர்களை அவர்கள் தள்ளிவிட்டார்கள், அந்த வழக்கை தள்ளிவிட்டார்கள். முஸ்லிம்களுக்கு சாதகமாக, உண்மைக்கு சாதகமாக அந்த ஆங்கிலேயர்கள் அன்று தீர்ப்பளித்தார்கள். பாருங்கள், ஒரு ஆங்கிலேய அரசாங்கம் இஸ்லாத்து கொள்கை அளவை பொறுத்த அளவில் இஸ்லாத்துக்கு மாறுபட்ட ஒரு அரசாங்கம் தான். இருந்தாலும் மத சுதந்திரம், மார்க்க சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் உண்டு என்பதில் அது மிக ஆணித்தரமாக இருந்தது. எனவே சீக்கியர்கள் சொல்வது சரியல்ல, எனவே நீங்கள் ஒருபோதும் முஸ்லிம்களை பாங்கு சொல்வதிலிருந்து தடுக்க கூடாது என்று அவர்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தார்கள். இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை இன்று ஒரு முஸ்லிம் நாடுகளில் கூட, முஸ்லிம் சமுதாயத்தில் கூட நாம் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஆங்கிலேய அரசாங்கம் நீதியுடன், நேர்மையுடன், நல்ல முறையில் நடந்து கொள்கின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான் என்று அவர்கள் சொல்லி அவர்களை பாராட்டினார்கள். அன்றைய காலத்தில் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் பாராட்டவில்லை. ஆங்கிலேய அரசாங்கங்களை அன்றைய காலத்து பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் அந்த அரசாங்கங்களை பாராட்டி இருக்கின்றார்கள். அதற்கு முக்கிய காரணம், இஸ்லாத்தை பரப்புவதிலிருந்து இவர்கள் நம்மை ஒருபோதும் தடுக்கவில்லை. தாராளமாக நீங்கள் உங்களுடைய தப்லீகை செய்யுங்கள் என்று நமக்கு அவர்கள் மிகவும் அனுமதி தந்திருந்தார்கள். எனவே இது நமக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம், ஒரு இறைவனுடைய நியமத் என்று கூட பெரும் பெரும் அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் காரணம் இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டுதான், இஸ்லாத்திற்கு அவர்கள் தந்திருக்கின்ற மத சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் கூறினார்கள். எனவே இது வால்பிடித்தல் அல்ல, இது பாக்கியம் என்று சொன்னது உண்மையிலேயே இந்த மத சுதந்திரத்துக்காக அவர்கள் சொன்னதாகும்.